ஸ்பெஷல் கெஸ்ட் இன்னைக்கு நம்மளோட இணைய போறாங்க. அழகான வாழ்த்தோட இன்னைக்கு நம்மளோட இணைகிறாங்க மிஸ்டர் ரினோஸ் சல்ஹீன் அவர்கள், ஃபார்மர் பிரசிடென்ட் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கன் முஸ்லிம் அசோசியேஷன்ல இருந்து. மிக அழகான ஒரு தருணம். அல்ஹம்துலில்லாஹ். மிக நீண்ட காலமாக என்னுடைய சகோதரர் ஆதம் அவர்கள் மிகவும் நெருக்கமாக பழக்கம் உள்ளவர். அவருடைய புதல்வர்கள் உண்மையாக சில புதுமையான விடயங்களை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நிறைய விடயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலங்களாக நான் அவர்களுடன் பழக்கம் மிகவும் நெருங்கி பழகிய என்ற வகையில் சில விடயங்கள் எல்லோரும் எல்லோருக்கும் தெரியும். அந்த ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டியில பெரும்பாலும் ஏதாவது ஒரு பிசினஸ் ஒன்று செய்யணுமாக இருந்தால் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று திறப்பாங்க, அப்படி இல்லாட்டி ஒரு சலூன் ஒன்று திறப்பாங்க. ஒரு 4 பேர் சலூன் ஒன்று திறந்து அடுத்த நாங்களும் போயிட்டு திறந்தோம்னு சொன்னா அவங்களுக்கு காம்படிஷனாக நாங்க என்ன செஞ்சிடலாம், அந்த பிசினஸ பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கிற ஒரு சமூகத்துல அல்லது ஒரு கம்யூனிட்டியில புதுமையாக ஒரு சமூக சேவையும் கூட. இப்ப நாங்கள் வியாபார நோக்கத்துக்காக இந்த ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கி இருந்தாலும் இதன் மூலமாக நாங்க பெரிய எங்களுடைய பாசையில் சொல்ல போனால் சதக்கா ஜாரியா நாங்க செய்யறோம் சொன்னா ஒருத்தருக்கு நாங்க தொழில் தேடி கொடுக்கும் போது அவருடைய முழுமையான குடும்பம் அந்த தொழில் மூலமாக என்ன செய்ய போகுது சொன்னா வாழ போகின்றார்கள். அதன் மூலமாக அவர்களுடைய பிள்ளைகள் வளரும், கல்வி வளர்ச்சியாகும், அந்த குடும்பம் மிகவும் ஒரு உயர்ந்த தரத்துக்கு வரும். இதன் மூலமாக பெரிய ஒரு சமூக நன்மையையும் அதே நேரத்தில் அந்த குடும்பத்துக்கு பெரிய உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இப்படியான சேவைகள் நாங்கள் உண்மையாக வருமானம் எங்களுக்கு வந்தாலும் இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் இது ஒரு பெரிய ஒரு இடட்டமான ஒரு முயற்சியாகவும் ஒரு சேவையாகவும் நான் கருதுகிறேன். அந்த அடிப்படையில் இப்படியான சேவைகள் இப்படியான நிறுவனங்கள் எங்களுடைய சமுதாயம், அதாவது எங்களுடைய கம்யூனிட்டி கட்டாயம் செய்ய வேண்டும். இந்த அமைப்பு அல்லது இந்த நிறுவனம் மிகவும் உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும். பல்வேறு கிளைகளை உருவாக்கி பல்வேறு நாடுகளில் இந்த மாதிரியான அமைப்புகளை, அதாவது கிளைகளை உருவாக்கி மேலும் மேலும் வளர வேண்டும் என்று நான் இந்த இடத்தில் எல்லாம் இறைவனை வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு என்னையும் அதாவது விருந்தினராக அழைத்தமைக்காக முதற்கண் எனது நண்பன் சகோதரர் ஆதம் அவர்களையும் அவருடைய மகன் சகோதரர் நுஸ்கி அவர்களையும் அதே போல் சகோதரர் அசீம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உண்மையில் மூலமாக உருவாக்கப்படுகின்ற முயற்சிகளுக்கு இந்த நிறுவனம் கட்டாயமாக இப்படியான மீடியா கவரேஜ் கொடுத்து அவர்களுடைய மார்க்கெட்டிங் உதவி செய்து அவர்களுடைய வளர்ச்சி உதவ வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் உங்களை வேண்டி விடைபெறுகின்றேன். Thank you very much for your invitation.